ஹலோ வைஃபீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கும்போது நம்ம நார்மலாக வந்துட்டு எப்படி சிம்பிள் மேக்கப் லுக்கில் இருப்போம். ஹவுஸ் ஒய்ஃப்னால் வந்து எனி டைமும் வந்து நைட்டியும் கொண்டையுமா வந்துட்டு இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஒரு சிம்பிள் மேக்கப் லுக்கில் வந்துட்டு இருக்கலாம். அதுதான் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு உங்களுக்காக காட்டப்போகிறேன். நான் வீட்டில் இருக்கும்போது எப்படி நான் மேக்கப்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கப்புறம் நீங்கள் தான் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தலையை வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். என்னுடைய சுருட்ட முடிக்கு வந்துட்டு டேரெக்டாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண மட்டும் பத்தாது. நான் வந்து கண்டிஷ்னர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஷாம்பு மட்டும் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஆயில் வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு தலை கசக்கிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் கண்டிஷ்னர் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ வந்து நான் சீரம் வந்து யூஸ் பண்ணி என்னுடைய அந்த சுருட்ட முடியை வந்து நான் சிக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சின்ன பாட்டில் தான், அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். நீங்களும் இந்த சீரம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இப்போ தான் வந்து வாங்கினேன், அதனால தான் வந்து கேட்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த லாவின்ற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து இந்த பிராண்டு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணோன்னே சிக்கு உடைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தலைக்கு குளிச்சுட்டு வந்து என் முடியில் வந்து கையே வைக்க முடியாது. அவ்வளோ வந்து கூடாரம் மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் வார ஈஸியாக இருந்தது. தலையை வாரினதுக்கப்புறமா வந்து ஃபேஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்து பான்ஸோடைய ஹைட்ரா மிராக்கல்ன்ற சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த காஸ்மெட்டிக்ஸ் பொருளை புதுசாக ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பேக் மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு செட் ஆகிடுச்சு, ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் பெரிய பாட்டிலில் கூட வாங்கி வச்சுக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் வந்து லாக்மியோடைய சன்ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வீட்டில் தான் இருக்கேன்றதுனால கொஞ்சமாக தான் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பட் வெளியில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் போட்ட லேயரை விட இன்னும் ஒரு லேயர் எக்ஸ்ட்ராவே வந்து போடுங்க. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்பவே ஃபேஸ் வந்து டேன் ஆகிடுது இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம். சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பவுடர் தான் அடிக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு பவுடர் அடிக்க மாட்டாங்க. பட் என் மூஞ்சி வந்து பவுடர் அடிக்கலாம் என்னாலே பார்க்க முடியாது. அதனால் நான் வந்து பவுடர் அடிச்சுக்கிறேன். பவுடர் அடிச்சுட்டு லிப் பாம் வந்து ஹிமாலயாவுடைய அந்த குட்டி பேக் இருக்கு இல்லையா, அந்த லிப் பாம் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எஸ்பிஎஃப்லாம் இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருவேன். வெளியில் போகிறோன்னா அதுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அது வந்துட்டு நான் வந்து இன்னொரு வீடியோ போடும்போது நான் அந்த வீடியோவில் உங்களுக்காக காட்டுறேன். லிபாம் போட்டதுக்கப்புறமா பொட்டு வச்சுக்கிறேன். இது வந்து நான் தனியாக கவரில் வாங்கினது, பேக்கெட்டாக வச்சுருந்தா கொட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தைலம் டப்பா காலி ஆகிடுச்சா, ஸோ வந்து இதில் போட்டு வச்சிட்ருக்கேன். இந்த சந்தன பேக்கெட்டும் வந்து கடையில் தான் வந்து கிடச்சிது. இதோட எம்ஆர்பி வந்து 60 ரூபா போட்டிருந்தது. பட் நான் வந்து 20 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க, நானும் வாங்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து என்னோடய சிம்பிளான மேக்கப். அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூம் அடித்து என்னுடைய மேக்கப் வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். ஃபைனலி வந்து மேக்கப் முடிஞ்சிருச்சு. vlog உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.